असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्रीगुरुभ्यो नमः। கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது தத்துவ விளக்கப்படலம். பாடல் 18. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. தமிழில் உரை. 16வது பாடலில் குருவானவர் தன் சீடனுக்கு விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் மூன்றிலும் பின்னால் இருந்து இயக்கும் சூக்ஷ்ம அறிவுதான் தேகி என்று கூறினார். எதற்கு அப்படி கூறினார்? அந்த சீடன் தேகத்தைத்தான் தான் என்று நினைத்து கொண்டு சில கேள்விகள், சந்தேகத்தை எழுப்புகிறார். அதனால் இந்த விளக்கம் தேவைப்பட்டது. அப்பொழுதும் அந்த சீடன் கேட்கிறார், அவ்வப்போது எனக்கு உண்மை தெரிகிறது குருவே, ஆனால் இது முழுமையாக என் மனத்திற்கு உதிக்குமாறு விளக்கி அருளுங்கள் என்கிறார். இப்பொழுது 18வது பாடலில் குரு என்ன செய்கிறார் தெரியுமா? வேதாந்த விஷயங்களை கற்பிப்பதற்கென்று சில யுக்திகள் இருக்கின்றன. அதில் ஆரம்பிக்கிறார். இந்த பாடலில் அவர் என்ன யுக்தி செய்கிறார்? ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான பிரம்மத்தை பின்பு காட்ட. அதாவது தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது பனைமரத்தின் கிளைகளோடே தெரியும் பிறைச்சந்திரனை காட்டி ஆகாசத்தில் வெகு தூரத்தில் தெரியும் பிறைச்சந்திரனை காண யுக்தி செய்வாள். தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல். அதற்கு ஷாக்கா சந்திர நியாயம் என்று பெயர். அதேபோல் இந்து திருமணங்களில் தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பதற்கு வானில் மிகச் சிறியதாக குறைந்த ஒளியுடன் தெரியும் அருந்ததி என்னும் நட்சத்திரத்தை பார்க்க சொல்வார்கள். அதற்கு முதலில் சப்தரிஷி மண்டலம் என்ற 7 நட்சத்திர கூட்டங்களில் பிரகாசமாக தெரியும் வசிஷ்ட நட்சத்திரத்தை, அதாவது அருந்ததியின் கணவர் ஆன அந்த நட்சத்திரத்தை காட்டி அருகில் இருக்கும் அருந்ததியை பார்க்க சொல்வார்கள். இதுபோல் கண்ணில் பளிச்சென்று இருக்கும் ஸ்தூலமான ஒரு விஷயத்தை முதலில் காட்டி அதற்கு பின் அதன் அருகில் இருக்கும் சிறிய பொருளை காட்டுவார்கள். ஆலத்தின் உடுக்கல் காட்டி என்று இந்த பாடலில் வருகிறது. ஆலம் என்றால் ஆகாசம், உடுக்கல் என்றால் நட்சத்திர கூட்டம். ஸோ இதற்கு ஸ்தூல அருந்ததி நியாயம் என்று பெயர். இப்போ இந்த குரு என்ன செய்கிறார்னு பார்க்கலாம். குரு தன் சீடனுக்கு இனிவரும் பாடல்களில் தேகத்தை நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த சீடர். அதனால் நமக்கு ஏற்கனவே அறிமுகையாக இருக்கிற சரீர இயல்புகள், சரீரம் தோன்றிய விதம், அந்த கரணங்கள், அவற்றினுடைய இயல்புகள் இதெல்லாம் சொல்லிட்டு அவைகள் எவ்வாறு மாயை மூலம் பிரம்மத்தை மறைக்கிறது என்று விளக்கிவிட்டு அந்த சூக்ஷ்ம பிரம்ம தத்துவத்தை விளக்குவார். அதனால்தான் இந்த பாடலில் மூலத்தை பின்பு காட்ட முனிவர் தொடங்கினார் என்று கூறப்படுகிறது. இந்த 18வது பாடலுக்கு பிறகு வரும் பாடல்களில் பிரபஞ்ச உருவாக்கம், இந்த தேகம் உருவான முறை, அந்த கரணங்கள், அவற்றை பற்றியெல்லாம் சொல்லுவார். நான் இதன் விளக்கத்தை இப்பொழுது ஆங்கிலத்தில் பார்க்கலாம். In the 16th verse, Guru explains to the disciple who was ignorantly assuming this body with name and form as his real swarupa. Guru points out that he is not talking about this deham. He is talking about Dehi. Who is the Dehi? Dehi is that subtle intellect which directs everyone from behind
in waking, dreaming, and deep sleep. To that, the disciple said, that is in the 17th verse, the truth appeared to him from time to time, that is about the Dehi, but he wanted guidance to such a state that he fully realized it. So now in the 18th hymn, Guru initiates some yuktis which are said to be the methods of teaching Vedanta subjects. Thulatte munbu kaatti, Sukshma Swarupatte, that is Moolatte, Brahmatte, Pinbu Kattuva. Let me explain how he goes about it. That is, Guru began to show the gross first and then the subtle tattva. When the mother feeds her child, she shows the crescent moon visible through the branches of a tree, a palm tree. Tries to make the child see the crescent moon in the sky far away. This is called Shaka Chandra Nyaya. Similarly, in the Hindu weddings, the couple is asked to look at the Arundhati star, the smallest and faintest star in the sky. Arundhati and Vashishta are the ideal couple, and to be shown to the newlyweds for their togetherness. And also we can say it's a testing method to analyze the sharpness of the vision of the couple. This is the yukti done by our elders. First they show Vashishta, the star, that is the husband of the Arundhati, who is brightly visible in the 7 constellations called Saptarishi Mandal. Make the couple look at Arundhati near that Vashishta star. Alathin Udukkal Kaatti Pinnar Arundhati Kaattuvar. Alam means Akasha, Udukkal means constellations. Like this, they first show the big thing that is very bright to the eye and then point out the small object near it. This is known as Sthula Arundhati Nyaya. In the same way, Guru also will tell his disciple, that is in the following hymns, about the nature of our gross body and Sukshma body, that is which we are all very familiar with that. And he will also explain about Manas, Chit, Buddhi, Ahankaram. And then he will explain how they hide the true Brahman through illusion. Thus he will explain Brahma Tattva gradually and take the disciple to realize the absolute. That is what this hymn says. Thulatte munbu kaatti, Sukshma Swarupamana Moolatte, Brahmatte, Pinbu Katta Munivar Thodanginar. The following hymns begin with the basics of the origin and creation of the universe. Shri Guru Bhyo Namaha.